வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus நாட் சீரீஸ்ல பட் சிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய TWS 2299 2300 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த OnePlus நாட்ஸ் பட் சிஇ எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த OnePlus நாட் பட் சிஇ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்ஸ் லைனப்பில் இரண்டாவது TWS இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாட் சீரிஸ் மொபைல் ஃபோன்ஸ் இல்லாட்டி அவங்களோட TWSலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ கலர் கோஆர்டினேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டிங், சிம்பிளான ஒரு பாக்ஸ் டிசைன். பாக்ஸுக்குள்ள இந்த சார்ஜிங் கேஸ் இருந்தது, அந்த சார்ஜிங் கேஸுக்குள்ள இந்த TWS இருந்துச்சு. இது இரண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்தது மூன்லைட் ஒயிட், இது தவிர மிஸ்டி கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கலரும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ள இந்த சார்ஜிங் கேஸ் TWSலாம் தவிர இந்த ரெட் கேபிள் கிளப், அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் இதை சார்ஜிங் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு USB டைப் சி கேபிளும் இருக்கு. முதல்ல இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஸ்கிராச் ஆயிடும்னு நினைக்கிறேன். கேஸ் நல்லா காம்பாக்டா சிறுசா இருக்கு. 35 கிராம் வெயிட் இது. கேஸோடைய கீழ்ப்புறத்துல USB டைப் சிக்கான ஒரு போர்ட் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. வேற எந்த சைட்லயும் பட்டன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. முன்னாடி ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கு. உள்ள திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு ப்ளூயிஷ் கிரே கலர்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த TWS பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைன், அதுவும் உங்களுக்கு சிலிகான் பட்ஸ் இல்லாத ஒரு டிசைன் டைப் இது. இதை நீங்க உள்ள வைக்கிறப்போ மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ளுக்குள்ள இந்த சைட்ல ஓரமாட்டி வச்சாலே போதும், சொடக்குன்னு இப்படி படக்கு இழுத்துக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணாலும் திறக்கல, ஓப்பன் பண்ணிட்டு ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் மெக்கானிசமோட கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இதை திறந்த உடனே குவிக் பேருக்கான ஆப்ஷன் இதில் இருக்கு. OnePlus அல்லாத வேற மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS எதில் வேணா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ திறந்து இது இரண்டையும் எடுத்து உங்கள் காதில் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிருது. இந்த சார்ஜிங் கேஸ்ல யூஸ் பண்ணிருக்கிற அதே மெட்டீரியல் தான் இந்த பட்ஸ்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. சிலிகான் இயர் டிப்ஸ் இல்லாத ஒரு மாடல் இது. ஸோ காதுல போட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா எப்ப வேணா கீழே விழுகலாம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வாக்கிங் போறது, ஜாகிங் போறது, ஆக்டிவிட்டி பண்றதுக்குலாம் இதில் நம்ம போட்டு போனோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபிட்டிங் இருக்காது, கீழே விழுந்துருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வீட்லயோ ஆபீஸ்லயோ உட்காந்து ரெகுலரா பாட்டு கேட்கறதுக்கு இல்ல கால்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் இயர்போன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காதுல உட்காரப்போ காதுக்குள்ள போய் எதுவும் சிலிகான்லாம் போட்டு அழுத்தாம இருக்கும். கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிட்டிங்கோட ஒரு ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜூசு காட்டன் மாதிரி இருக்கிற இந்த பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு கருப்பு கலர்ல ஒரு திஷ்டி போட்டுருக்கு பாத்தீங்களா, இது சென்சர்லாம் கிடையாது, சும்மா ஒரு டிசைனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இன் இயர் வேட் டிடெக்ஷன்லாம் இந்த இயர்போன்ஸ்ல கிடையாது. பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு நல்லாவே இருக்கு. இந்த இயர்பட்ஸ்ல நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட OnePlus மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா தனியா எந்த ஆப்பும் நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. ப்ளூடூத் செட்டிங்குள்ள போய் இந்த OnePlus நாட்ஸ் பட் சிஇ அப்படிங்கிற சூஸ் பண்ணீங்கன்னா இங்க இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல இந்த இயர்பட்ஸ்னுடைய பல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். பேட்டரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இங்க ஈக்குவலைசர் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 ப்ரீசெட் ஈக்குவலைசர் இருக்கு. பேஸ், பேலன்ஸ், செரினேட், ஜென்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பேஸ் கிடைக்கக்கூடியது. ஜென்டில் அப்படிங்கிறது பேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இயர்பட்ஸ்னுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். டேப் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட OnePlus மொபைல் போன்ஸ் இல்ல அப்படின்னா ஹே மெலடி அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்த்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் இந்த அப்ளிகேஷன்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த TWS பட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 13.4 mm டைட்டானியம் டிரைவர் கொடுத்திருக்காங்க. இதனால உங்களுக்கு பேஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேட்டு பார்த்ததுல பேஸ் நல்லா இருக்கு, ஆனா ஓவர் பவரிங் டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் கிடையாது. அதே நேரத்தில் பேஸ் மற்ற ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காம டிஸ்டிங்டா தனியா இருக்கு. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய செப்பரேஷன் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிறிஸ்ப்னஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த இயர்போனை நான் காதுல மாட்டிக்கிறப்போ ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ தலையை ஆட்டினாலும் கீழே விழுகலை, ஆனால் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் மறந்து போயிடுச்சு. கால்ஸ் பேசுகிறப்போ காலுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கிளியராக கேட்குது. நாய்ஸ் கேன்சலிங்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு. பட் இந்த பக்கம் இருந்து என்ன நாய்ஸ் இருந்தாலும் அது லைட்டாக அங்கே கேரியாக தான் செய்யுது. ஆனால் அவங்க பேசுறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு கிளியராக கேட்குது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்போனுடைய பிரைஸ் பாயிண்ட் வச்சு தான் நான் சொல்றேன். இந்த பிரைஸுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆகா ஓஹோன்னு இல்லாட்டியும் அகைன் நல்லா இருக்கு.
கேம் மோடுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ கேம் மோட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட்ல கேம் விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நீங்க ஒரு ப்ரொபஷனல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் நீங்க வந்து ஒரு லேட்டன்சி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வயர்ட் இயர்போன் போறது தான் பெட்டர். பட் ஒரு என்ன மாதிரி ஒரு கேஷுவல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்போன் போட்டு தாராளமா எந்த விதமான கேம் கூட நீங்க விளையாண்டுக்கலாம். படம் பார்க்கறப்பயோ யூடியூப் கிளிப்ஸ்லாம் பார்க்கறப்பயோ லிப் சிங்க் இஷ்யூ எதுவுமே கிடையாது. இதுல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஏஏசி சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.2 ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த Bluetooth வெர்ஷன்ல கூட இது பேக்வர்ட் கம்பேட்டபிள் இயர்போன்ஸ். வாட்டர் இல்லனா ஸ்வெட் இதுல ஆக்சிடென்டலா பட்டுச்சு அப்படின்னா இந்த இயர்போன்ஸ்க்கு எந்த டேமேஜும் வராது. ஆனா தண்ணிக்குள்ள முக்கி போட்டிங்க அப்படின்னா ஃபடால் ஆயிடும். இந்த இயர்போன்ஸ் உடைய பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. இந்த கேஸுக்குள்ள போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. இந்த கேஸும் இந்த இயர்பட்ஸும் குவிக் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டூயல் டிவைஸ் பேரிங்கான சப்போர்ட் இந்த இயர்போன்ஸ்ல கிடையாது. இந்த OnePlus Nords Buds CE உடைய விலை 2299 rupees. இந்த விலைக்கு நீங்க ஒரு OnePlus Buds வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.